வணக்கம் யோஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ராவோட கேமிங் தான் போய் பார்க்க போகிறோம். அடுத்த 8 Gen 2 டிவைஸ் வந்துருச்சு அண்ட் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் 8 Gen 2 அவங்களோட ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 ஃபார் கேலக்ஸி அப்படின்ட்டு ஒன்று ஓவர் கிளாக்டு. நார்மல் வந்து 3.2 கிகாட்ஸ் தான். இதில் வந்து 3.3 கிகாட்ஸ் 36 கிகாட்ஸ் இருக்குது. கிளாக் ஸ்பீடு வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கேமிங்கும் ஜிபியும் கொஞ்சம் ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஸோ அது தவிர 12GB தான் இருக்குது. ஸோ 16GB மாடல்லாம் கிடையாது. ஸோ 12GB ஆனால் 256 512 1TB இருக்குது. யூஎஃப்எஸ் 4.0 எல்லாத்துலேயுமே 4.0 தான். நம்மகிட்ட 256GB மாடல் மட்டும்தான் இருக்குது. என்ட்ரி லெவல் மாடல் ஃபர்ஸ்ட் மாடல். ஸோ அதே ஸ்க்ரீன் தான், எந்த சேஞ்சுமே இல்லை. S22 அல்ட்ராக்கும் S23 அல்ட்ராக்கும் Quad HG+ சேம் தான். 1750 நிட்ஸ் பிரைட்னஸ் எல்லாமே அதே தான் இருக்கு. 120 Hz LTPO. LTPO 4.0 இல்ல அதெல்லாம் சொல்லவே மாட்டேன், மென்ஷன் பண்ணல. ஆனா 120 Hz தான் இருக்கு. ஆமா. அதே பேட்டரியும் அதே தான் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 40 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், அதுவும் சேஞ்ச் ஆகலை. கூலிங் வந்து இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, நம்ம கேமிங் தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பெஞ்ச் மார்க்ஸ் எங்கே இருக்கு? AnTuTu பெஞ்ச் மார்க் 9ல் ஃபஸ்ட்டு IQ 11 இருக்குது, கம்மியாக 11 இருக்குது. மோஸ்ட்லி 16GB 12GB அதுக்கு கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா இது ஓவர் கிளாக் வெர்ஷனு அதிகமாக தான் இருக்கணும். ஆனால் பார்க்கும்போது இல்லை, நம்ம 8+ Gen 1ஓட எல்லா வேரியண்டோட பெட்டராக இருக்குது. கன்சிடபிள் ஒரு ஆமா. ஆக்சுவலா S22 அல்ட்ராவே பாரு 8+ Gen 1 கம்மியா கேவலமா இருந்துச்சு, அவ்வளவு கம்மியா இருந்துச்சு. ஆமா, அது வச்சு கம்பேர் பண்ணும்போது நல்லதா இருக்கு. சோ இது நம்ம அது கேம் பூஸ்டர் மோட் தனியா மோட்லாம் இருக்கு. ஆனா அது கேம்ஸ்ல மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும்னு நினைக்கிறேன். பெஞ்ச் மார்க்ஸ்லாம் அப்ளிகபிள் ஆகாது. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சாம்சங் மாட்டிருக்காங்க நிறைய வாட்டி. இவங்க கேம் பூஸ்டரே வந்து பெஞ்ச் மார்க்ஸ் பூஸ்ட் பண்றாங்க அப்படின்னு மாட்டிருக்காங்க. அதுதான் S22 அல்ட்ராக்கே நிறைய கான்ட்ரோவர்சி வந்துருச்சு. ஆனா இது மேபி S23ல கொஞ்சம் GOS அந்த மாதிரிலாம் ரொம்ப லிமிட்லாம் பண்ண மாட்டாங்க, த்ராட்லிங்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி. ஆனா கீக் பெஞ்ச்ல வந்து டாப்ல தான் இருக்கு. ஸோ சிங்கிள் கோர்ல சிங்கிள் கோர்ல டாப் தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஐபோன் தான். ஓகே. ஐபோனுக்கு அடுத்தது இதுதான் இருக்கு. அதான் அந்த 3.36 அந்த X2 கோர் இருக்குல்ல, அந்த பிரைம் கோர். அதான் X3 X2 X3 கோர். கரெக்ட். ஓகே. சோ X3 கோர் தான் மோஸ்ட்லி இந்த பெர்ஃபார்மன்ஸ். மல்டி கோர்ல வந்து OnePlus லைட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஓகே. மோஸ்ட்லி 16GB RAM கூட இருக்கலாம், ரீசன் சொல்ல முடியாது, இருக்கலாம். ஓகே. அதுக்கு அடுத்து S23 அல்ட்ரா தான். அதுக்கு அடுத்தது தான் IQ 11 மற்ற எல்லா டிவைசஸுமே இருக்கு. இவங்க இந்த சிப்கால கூலிங்காக என்னெல்லாமோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆமா, இருக்கிறதுலே பெரிய கூலிங் வந்து இது பண்ணிருக்கோம். S23 அல்ட்ரா தான் சொல்றாங்க, இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம்னு போட்டுருக்காங்க. ஸோ பார்ப்போம் இந்த த்ராட்லிங்காக தான் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா, அந்த 90 FPS மோட்ல வருதா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ கேலக்ஸி S23 சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப் கேலக்ஸி ஸ்மார்ட் ஃபோன். இப்போ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பேட்ரி இப்போ 84% இருக்குது. அண்ட் டெம்பரேச்சர் பார்த்தோன்னா இப்போது 34 33. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட ரூம் டெம்பரேச்சர் மாதிரி நம்ம ஏசி ரூமில் தான் இருக்கோம். அண்ட் டெம்பரேச்சர் 24. ரூம் டெம்பரேச்சர் 24. இதை நம்ம இப்போ அவங்களோட கேம் லான்ச்சர்லேருந்து தான் யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் இவங்க வந்து இருந்துச்சு கேம் பூஸ்டர் ஒரு டெக்னாலஜி. கேம் பூஸ்டர்ல வந்து இவங்க டிசேபிள் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு மோடு, மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் மோடு வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம செட்டிங்ஸ்ல போனா அந்த கேம் பூஸ்டர்லயே இருக்கு. ஸோ அதை போய் எனேபிள் பண்ணிக்க வேண்டியதுதான். ரைட். பா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்ல வேற லெவல். இதில் கூட டியூன் பை ஆட்டோ மோட்னு இருக்குது, மேக்ஸ் FPS மோடு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் மோஸ்ட்லி மேக்ஸிமமில் இருக்கணும். பார்க்கலாம் இதில் இது இருக்கா. HDR எக்ஸ்ட்ரீம் இருக்கா? பரவாயில்லையே. அல்ட்ரா HD அல்ட்ரா HD இருக்கு. அல்ட்ரா HD போனால் அல்ட்ரா ஸ்ட்ரீம் இருக்கு. HDRல எக்ஸ்ட்ரீம் இருக்கு, வேற லெவல். FPS அங்கேயே தெரிஞ்சிடும். இங்கே தெரியுது. எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்பீக்கர் வேற லெவல் இருக்கு. This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. ஆனா பாரு, அந்த ஜீப் 31% தான் இருக்கு, கம்மியா இருக்கு. Team match, let's go. மே எவ்வளோ பேட் 83 இருக்கு. ஓகே பா, இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் விளையாடும் போது டிஃப்ரெண்ட் அப்படியே. Team has scored for the first time. யாரா காணோம். ஹலோ சாரா. Reloading. ஐயோ
ஐயோ ஹெல்த் இல்லையே. சே நடத்தி இங்கே வச்சலாமா? போச்சு. ஐயோ இங்கேயே பார்த்துங்க. முன்னாடி வந்து டேய் இவனும் சார் என்னது இது? என்ன லாஜிக் இது? ஒன் பை ஒன் அவங்க போய் ஃப்ளாஷ் பேங்க்லாம் போடுறாங்க. ஐயோ ஹலோ ஹலோ சார், கேம் இவ்வளோ சீரியஸாக எடுக்கிறாங்க. இருக்காங்க எங்கே இருக்காங்க? தெரியுது. சூப்பர் வண்டர்ஃபுல். என் டீமை வேற லெவலில் எங்கே போயிட்டுருக்கான்? நான் பிஸ்டல் எடுத்துட்டேன். அவன் சுட்டான். அவ்வளோ மோசம். சரி ரீகால் பண்ணிடுறேன். பேட்டரியில் ஏன்? Great! You're about to win! The blue team is heading to a perfect win! No mercy! ஏன்டா நேடெல்லாம் தூக்கி போடுறாங்க? Cover me! சும்மா 38. Blue team victory! ஓகே டெம்பரேச்சர் எவ்வளோ பார்க்கலாமா? ஏதாவது டெம்பரேச்சரே காட்டுமே. 39 டிகிரிஸ் காமிக்குது. எவ்வளோ ஆக்குறேட் கரெக்டாக இருக்குது. 38 39 ஆயிடுச்சு அதுக்குள்ள. இந்த கேம்க்கே 39னா 83 81 இருந்துச்சு. அதான் அந்த பூஸ்டர் மோட் போட்டிருக்கோம்ல. ஸோ மோஸ்ட்லி பேட்டரி ட்ரெயின் இப்போ மேக்ஸிமில் இருக்கும். சரி பார்க்கலாம் கால் டீட்டெயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கால் டீட்டெயிலில் கண்டிப்பாக ஆகக்கூடாது. ஆனால் இதில் இப்போ தான் நம்ம ஒரு ஃபோனில் பார்த்தோமே மீடியம் செட்டிங்ஸில் அல்ட்ரா எஃபிஎஸ் வந்துருச்சு, 90 எஃபிஎஸ் வந்துருச்சு. ஆனால் இந்த ஃபோனில் இருக்குமா பார்க்கலாம். ஐக்யூவில் இல்லை போக்கோ எக்ஸ்பைர் இருந்துச்சா? அதில் இருந்துச்சு. ஏன்னா அதில் 770Gல அதில் ஏதோ ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க அன்றைக்கி அந்த ஃபோனுக்கு. இதில் சரி இல்லை வெறும் லோவில் மட்டும் தான் இருக்குது அல்ட்ரா. சரி ஓகே. செவன்டி எஃபிஎஸ் வருது. 84 ஓகே 90 வரணும்ல. ஜிபி 15%, 90%. ஜிபி யூஸே ஆகலை இந்த கேமுக்கு. ஏன்னா கிராஃபிக்ஸ் குவாலிட்டி லோ இல்லை, அதனால இருக்கலாம். ஐயோ சரி Recon ready for deployment. Close, fight harder. Changing mag, cover me. Hunter killer drone ready for deployment. நான் ஒரு 5 people இப்போ கொலை பண்ணேன். UAV online. Hunter killer drone deployed. Changing mag, cover me.
அங்கேருந்து சொல்கிறான். Tango down. Changing mag. பார்த்து நடக்கிறேன். 90 FPS சாலடாக வருது இப்போ இதெல்லாம். Objective almost complete. Keep it up. UAV recon standing by. Repeat, 32, UAV 27. recon is standing by. UAV online. டேய் 33. யாருமே இல்லை. யார் பேசுகிறான் கிட்ட? இல்லை சாரி. டேய் அவன் ஆஃப் பண்ணுறதுக்கு அச்சோ எதுக்கடா பேசுனான்? நான் சும்மா ஒரு டெத் வந்துச்சு. We tied for the lead. 35, 38. முன்னாடி இருந்து Tango down. ஓ ஜெயிச்சோம் பாடா. தேங்க் காட். 38 தான். 39. ஓகே இன்க்ரீஸ் ஆகலை. ஆனால் ஜென்ஷன் இன்க்ரீஸ் ஆகுமா? 81லேருந்து 80. ஆமாம் 81லேருந்து 80% இதாச்சு. ஓகே ஆனால் கென்ஷனில் கண்டிப்பாக 60 FPS வருமா? ஏன்னா நம்ம OnePlus 11ல் பார்க்கும்போது செம்ம பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஐக்யூவில் கூட நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. 60 FPSலாம் ஈஸியாக வந்துடும். ஆனால் 60 FPS சஸ்டெயின்டாக இருக்குமா? இல்லை இந்த மாதிரி ஸ்டட்டரிங் இந்த மாதிரி இது இருக்கா? பெஸ்ட் கூலிங். அவங்க கிளைம் பண்ணுறாங்க. சரி பார்க்கலாம். UFS 4.0 வேறு. ஸ்பீக்கர் வேறு லெவல் லவுடாக இருக்கு. லவுடாக தான் இருக்கு. கண்டிப்பாக OnePlus லவுடாமா. ஆனால் GPU இப்போ இங்கே தான் யூஸ் ஆகுது பார்த்தியா? 84%. 40 degrees டச் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இந்த கேம் ஓடுறதுக்கே அவ்வளோ ஆயிடுச்சு. Another test subject. Freeze. Freeze. Rain outlines your fate. Keep this. Go. I see everything. There is no escape. Sacred name, fortune preserver. கேம் பார்க்குறதா இப்போ தான் நல்லா இருக்கு. The symbol of wisdom. Everyone focus. Time to eliminate. It's the wrong test subject. Fall before me. No, my sword. Wheel of life. I see everything. Body and mind. Rain outlines your fate. No, my sword. Shine down. ஓகே கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு பட் முடிஞ்சிச்சு. ஓகே இதில் 43 டிகிரிஸ் காமிக்குது. ஆனால் இதில் டெம்பரேச்சர் கண்ணில் 43. ஓகே கரெக்டாக காமிக்குது. பேக்கில் எவ்வளோ போகுது? த்ராட்லிங் எதுவும் இல்லை. இது வரைக்கும் 44 45. ஓ 45 வரைக்கும் போகுது. 45 வரைக்கும் போகுது. ஆனால் த்ராட்லிங் எங்கேயுமே இல்லை. 60 FPS லாக்டாக இருக்குது. ஸோ சார்ஜ் இப்போ 78%. ஓகே 2% ட்ரைன் ஆயிடுச்சு. இந்த சின்ன ஒரு கேமோட தான் இப்போ விளையாடணும். ஸோ அவ்வளோ ஆகலை. S22 Ultra கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் த்ராட்லிங்லாம் எதுவும் S22 Ultraல கண்டிப்பாக கொஞ்சம் த்ராட்லிங் இருந்த மாதிரி. S22 Ultra ஏதோ 44 FPS அவ்வளோதான் இருந்துச்சு. இதில் 60 FPS இருந்துட்டு த்ராட்லிங்கும் ஆகலை. ஆனால் ஹீட் ஆகுது. ஆமாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆனால் இந்த மோட்லாம் ஆன் பண்ணால் கண்டிப்பாக ஹீட்டு தான் ஆகும். ஆமாம் கரெக்டு. கேம் மோட்லாம் வந்து ஆன் பண்ணி உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கரெக்டு. நிறைய ஆப்ஷன்ஸ் வேறு கொடுக்குறாங்க அவங்க. உங்களுக்கு FPS வேணுமா இல்லை பர்ஃபார்மன்ஸு அதெல்லாம் வந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட்.
ஓகே, இதுதான் வந்து சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ராவோட கேமிங் வீடியோ. கூடிய சீக்கிரம் ரிவ்யூ வருது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுக்கும் சிஎஸ்என் மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.